சுத்தமா உடம்புல ரத்தமே இல்லாதவங்களுக்கு ஒரே வாரத்துல ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். உடம்புல தெம்பு இல்லாம பலகீனமா இருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான டிப்ஸ்ங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குடிச்ச ஒரு வாரத்திலே உங்களுடைய பிளட் லெவல் ரொம்ப சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியில தள்ளி உடம்பு சூப்பரா இழைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல உங்களை ஹெல்தியாவும் வச்சுக்கும். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன், தோல் சீவி கட் பண்ணிருக்கேன். 1 கப் அளவுக்கு கேரட்டை தோல் சீவாம கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம், அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இது மட்டும் தான் தேவையான பொருள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவுக்கு கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தாம ஒரு முறை அரைச்சு விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டா அரைப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சு விட்டு எடுத்துட்டு வர போறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சு விட்டு எடுத்தாச்சு. இப்ப அரைச்ச இந்த விழுதை ஒரு ஃபில்டர்ல வடிகட்டிக்கலாம். உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டா பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இது பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா நல்ல ரிசல்ட் கொடுக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் டெய்லியும் குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் டெய்லியும் செஞ்சு குடிக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு முறை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் நீங்க அதை வச்சு டெய்லியுமே குடிக்கலாம். இது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜூஸை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு முறை ஜார்ல போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சு விட்டு எடுத்துடலாம். அதுல இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாறு கிடைக்கும். இப்ப இதையும் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் நிறைய விதமான டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க. பட் நிறைய இது பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆயிருக்காது. இந்த சிரப் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை வெயிட் லாஸ்க்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். 100% ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமா. சோ இப்போ நம்ம கேரட்டையும் பீட்ரூட்டையும் அரைச்சு விட்டு சாறு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாமே ஒரே அளவா தாங்க எடுத்திருக்கோம். 1 கப் அளவுக்கு பீட்ரூட், 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்க கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். ஆனா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதி வர ஆரம்பிச்சதுல இருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்க இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுமே பால் திரிஞ்சு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதி வர ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 3 நிமிஷம் போல நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி வரும். இந்த சமயத்துல நாம அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் இது கூட நம்ம ஆட் பண்றதுனால இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே சமயத்துல சீக்கிரமா கெட்டு போகாமலும் பாத்துக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்த அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கான கேரட் பீட்ரூட்டை வச்சு சிரப் நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டில்ல வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்ணாடி பாட்டில் தவிர்த்து வேற எந்த பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணாதீங்க. இதை நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணும்போதே உங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி நல்ல உடம்புல ரத்தம் ஊற ஆரம்பிக்கும். உடம்பு நல்லா இழைக்கணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து 1 மாசம் யூஸ் பண்ணாலே போதும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இதுல நாம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிரப்ல இருந்து 4 ஸ்பூன் போல ஊத்திக்கலாம். இப்போ இதுல 1 டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க இதுல சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. ரத்தம் ஊறணும்னு நினைக்கிறவங்க நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் வரைக்கும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுல சக்கரை எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பீட்ரூட் சிரப் ரெடி பண்ணும் போதே வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இனிப்புக்கு அதுவே போதும். அந்த அளவுக்கு இனிப்பு அதிகமா இருக்காது, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ஹெல்த்துக்காக நீங்க குடிக்கும் பொழுது ஒயிட் சுகர் சேர்க்கவே கூடாது. அப்படி உங்களுக்கு இனிப்பு தேவைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1 ஸ்பூன் போல தேன் சேர்த்துக்கலாம். மற்றபடி ஒயிட் சுகர் சேர்க்க கூடாது. உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை எப்ப குடிக்கணும்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்க குடிச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரா குயிக்காவே ரிசல்ட் கிடைக்கும். 100% நேச்சுரல் அப்படின்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க.